ஆதிதிராவிடர் நலத்துறை விடுதிகளில் முழுமையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதுதான் அரசின் கடமை என சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி பேட்டியளித்துள்ளார். சேலம் ரெட்டியூர் நரசோதிப்பட்டி பகுதியில் உள்ள ஸ்ரீ ராஜகணபதி கோவில் மற்றும் ஸ்ரீ கண்ணனூர் மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா கடந்த வெள்ளிக்கிழமை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிலையில் இன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஸ்ரீ கண்ணனூர் மாரியம்மன் மற்றும் ராஜகணபதி கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி, ஆதிதிராவிடர் நலத்துறை விடுதிகளில் முழுமையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதுதான் அரசின் கடமை என்றும், பரந்தூர் விமான நிலைய விவகாரத்தில் அரசு விவசாயிகளை அழைத்து பேசி தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தினார். இருக்கின்ற அந்த மாணவர் விடுதியெல்லாம் சரியான பராமரிப்பு இல்லை, சரியா உணவுகளாக தரமான உணவு கொடுக்கல. அந்த மாணவர்கள் கொடுக்கின்ற அந்த புகாரின் அடிப்படையில் தான் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம் அறிக்கையின் வாயிலாக. இதை இந்த அரசு போய் ஆய்வு செய்து அதில் என்ன குறைபாடுகளோ அதை தீர்த்து வைக்கணும். அதுதான் ஒரு நல்ல அரசுடைய கடமை. அதுதான் ஆதிதிராவிடர் மாணவர்கள்னால் ஒரு ஏழை குடும்பத்திலேருந்து வந்திருக்காங்க, அவர்களுக்கு முழுமையான வசதியை செய்து கொடுக்க வேண்டும். அரசாங்கம் அவர்களை அழைத்து முறையாக பேச்சுவார்த்தை நடத்தி அது ஒரு தீர்வு காண வேண்டும். அந்த மக்களுடைய பிரச்சனை என்ன, அவர்கள் என்னென்ன கோரிக்கை வைக்கிறாங்க, அதையெல்லாம் ஒரு குழு அமைத்து அந்த குழுவின் மூலமாக தீர்வு காண வேண்டும். அதுதான் என்னுடைய நிலைப்பாடு. சேலம் மாவட்டம் மேற்கு மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்ட மேட்டூர் எம்எல்ஏ சதாசிவம் ஓமலூர் கட்சி அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளின் வீடுகளுக்கும் சென்று சந்தித்து பேசினார். இதையடுத்து பேசிய மேட்டூர் எம்எல்ஏ சதாசிவம், ஓமலூர் மேட்டூர் தொகுதிகளை உள்ளடக்கி சேலம் மேற்கு மாவட்ட செயலாளராக தனக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்றும், பாட்டாளி மக்கள் கட்சி 1987ஆம் ஆண்டு எவ்வாறு வளர்ந்ததோ, இளைஞர்களை கட்சியில் இணைத்து அதே எழுச்சியுடன் கட்சியை வளர்ச்சியடைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். சேலம் மேற்கு மாவட்ட செயலாளராக எனக்கு வாய்ப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு எங்களுடைய பொறுப்பாளர்கள், ஓமலூர் மேட்டூர் பொறுப்பாளர்கள், தொண்டர்கள், மூத்த தலைவர்கள் எல்லாம் சந்தித்து இந்த தினம் வந்திருக்கின்றோம். என்னுடைய நோக்கம், மருத்துவர் ஐயாவுடைய எண்ணம், அண்ணன் அன்புமணியினுடைய எண்ணம் 1987-89 ஆண்டுகளில் எவ்வளவு உற்சாகமாக வேகமாக பாட்டாளி மக்கள் கட்சி இருந்ததோ அந்த நிலைமைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை சேலம் மேற்கு மாவட்டத்தை தமிழ்நாட்டில் முதன்மை தொகுதியாக கட்சியாக கொண்டு வருவதற்கு பாடுபடுவேன். சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் ஓமலூரும் மேட்டூரும் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவேன். பாகுபாடு இல்லாமல் அனைவரும் அரவணைத்து கட்சி வளர்ச்சியில் பாடுபடுவேன் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே மேற்குப்பட்டியை சேர்ந்த ராசுபிச்சை மற்றும் அழகுராஜா ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் செந்துறை சார் பதிவாளர் அலுவலகம் அருகே வந்து கொண்டிருந்த போது எதிரே வந்த சரக்கு வாகனமும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் பலமாக மோதிக்கொண்டது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த ராசுபிச்சை பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் இருசக்கர வாகனத்தில் வந்த அழகுராஜா என்பவர் படுகாயங்களுடன் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டார். மினிவேனை ஓட்டி வந்த செந்துறையை சேர்ந்த ஏசுவா என்பவரை நத்தம் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி அனிதா அரங்கத்தில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் 9,030 பயனாளிகளுக்கு ரூபாய் 50.86 கோடி மதிப்பிலான கடன் இணைப்புகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் வழங்கினார். மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்தினசாமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா, ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மயிலாடுதுறை அருகே மணக்குடி செட்டு தெருவில் வசித்து வரும் பழனிவேல் என்பவர் அளித்த மனுவில் 60 வருடங்களாக 10 குடும்பத்தினர் குடியிருந்து வரும் நிலையில் தாங்கள் வழியாக பயன்படுத்தி வந்த அரசுக்கு சொந்தமான வாய்க்கால் பொதுப்பாதையை ஆக்கிரமித்து இரும்பு முள்வேலி வைத்து தனிநபர் ஒருவர் அடைத்து வைத்துள்ளதால் தாங்கள் வசிக்கும் வீட்டிற்கு செல்ல முடியாமல் வாய்க்காலில் இறங்கி சென்று வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து காவல்துறை, வருவாய்த்துறையினரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், உடனடியாக விசாரணை செய்து அரசுக்கு சொந்தமான பொதுப்பாதை ஆக்கிரமித்து வைத்துள்ள நபர் மீது நடவடிக்கை எடுத்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். திருச்சி மாநகராட்சியுடன் கிராமத்தை இணைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டும் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
திருச்சி மாநகராட்சி 65 வார்டுகளில் இருந்து 100 வார்டுகளாக உயர்த்தும் வகையில் அருகாமையில் உள்ள சில ஊராட்சிகளை இணைக்க மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. இதற்கு சில ஊராட்சி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இன்று திருச்சி தாயனூர் ஊராட்சியை சேர்ந்த பொதுமக்கள் 300க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். பின்னர் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க அனுமதி கேட்டு ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாலையில் அமர்ந்து திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மண்வெட்டியை தூக்கிப்பிடித்து வேண்டாம் மாநகராட்சி என கோஷம் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஆட்சியர் அலுவலக சாலையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து கிராம பெண் கூறுகையில், விவசாய கிராமமான தாயனூர் ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைத்தால் தங்களது உரிமைகளும் சலுகைகளும் பறிபோகும் எனவும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் பறிபோகும் எனவும் கூறினார். புதுக்கோட்டை மாலையீடு பகுதியில் உள்ள தனியார் திருமண மகாலில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் வழங்கும் நிகழ்வு மாவட்ட ஆட்சியர் அருணா தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டத்துறை அமைச்சர் எஸ். ரகுபதி, மாநிலங்களவை உறுப்பினர் MM அப்துல்லா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான கடன் உதவிக்கான காசோலையை வழங்கினார். இதன் பிறகு சட்டத்துறை அமைச்சர் எஸ். ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், சிறைத்துறை மேலதிகாரிகள் வீட்டிற்கு கைதிகளை வேலைக்கு அமர்த்திக் கொள்ளக்கூடாது எனவும், அதையும் மீறி இந்த சம்பவங்கள் நடைபெறுவது கண்டுபிடிக்கப்பட்டால் கைதியிடமிருந்து புகார் பெறப்பட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது வழக்கு தொடரப்படும் என கூறினார். மேலும் எடப்பாடி பழனிசாமிக்கு வேண்டுமென்றால் தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கலாம், மற்றபடி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக உள்ளதால் தான் தொழில் முதலீட்டாளர்கள் தமிழகத்தை தேடி வருகின்றனர் என கூறினார். மேலும் ஆளுநர் தமிழ்நாட்டில் கல்வித்தரம் தாழ்ந்துவிட்டதாக சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும், இந்தியாவிலேயே தமிழகம்தான் கல்வித்தரத்தில் முதலிடம் வகிப்பதாகவும், வடமொழியின் ஆதிக்கத்தை திணிப்பதற்காக ஆளுநர் இதுபோன்ற உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகளை கூறி வருவதாக கூறினார். மேலும் விஜயை கண்டு நாங்கள் அஞ்சவில்லை எனவும், பலமான போட்டி போடக்கூடிய கட்சி இருந்தால்தான் நாங்கள் உற்சாகமாக தேர்தல் பணி ஆற்ற முடியும் எனவும் கூறினார். அதாவது சிறைத்துறையை பொறுத்த வரைக்கும் கைதிகளை வேலைக்கு வைத்துக் கொள்ளக்கூடாது என்பது நாங்கள் விட்டிருக்கிற உத்தரவு. அதை மீறி எந்த அதிகாரியாவது தன்னுடைய இல்லத்திலே சிறை கைதிகளை வேலைக்கு வைத்திருப்பார்களேயானால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த சிறை கைதிகள் மீது புகார் பெறப்பட்டு அவர்கள் மீது வழக்குகளும் தொடரப்படும். நாகையில் மகளிர் சுய உதவிக்குழு கடன் வழங்கும் விழா நேரடி ஒளிபரப்பில் கோளாறு ஏற்பட்டதால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. மதுரையில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான வங்கிக் கடன் வழங்கும் விழா தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. அதனை பிற மாவட்டங்களிலும் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டு மாவட்ட வாரியாக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன்படி நாகப்பட்டினம் மாவட்டம் ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி கலையரங்கத்தில் மாவட்ட தலைவர் ஆகாஷ் தலைமையில் விழா நடைபெற்றது. இந்நிலையில் நேரடி ஒளிபரப்பு பெரிய திரையில் ஒளிபரப்பு செய்ய தொடங்கியது முதலே இன்டர்நெட் பிரச்சினை ஏற்பட்டு நேரடி ஒளிபரப்பால் கூட்டத்தில் கூச்சலும் குழப்பமும் நிலவியது. மேலும் காலை 7 மணிக்கு வந்த மகளிர் சுய உதவி குழுவினருக்கு குடிநீர் கூட இல்லாத அளவிற்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை என மாவட்ட நிர்வாகம் மீது அதிருப்தியில் அங்கிருந்து மகளிர் சுய உதவி குழுவினர் சென்றனர். ஆதியூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மகளிர் சுய உதவி குழுக்கு 45.91 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் MP அண்ணாதுரை கடனுதவி வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆதியூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வங்கி கடனுதவி வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி, ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ், ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை 6280 மகளிர் சுயஉதவி குழு உறுப்பினர்களுக்கு 45.91 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடனுதவி வழங்கி சிறப்புரையாற்றினார். தமிழ்நாடு முழுவதும் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 2735 கோடி ரூபாய் வங்கிக் கடன் இணைப்புகள் வழங்கும் நிகழ்ச்சியை தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் மதுரையில் நடைபெற்ற நிகழ்வில் துவக்கி வைத்தார். இதன் ஒரு பகுதியாக திருச்சி கலையரங்கம் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு கலந்து கொண்டு 14,000 சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு 100,54 லட்சம் மதிப்பிலான வங்கிக் கடன் இணைப்பு ஆணையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப்குமார், மாநகராட்சி மேயர் அன்பழகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் சவுந்தரபாண்டியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
தஞ்சை கீழவாசல் படிமாசந்து பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 இளைஞர்களில் ஒருவர் அங்கு நடந்து சென்ற ஒருவரின் செல்போனை பறித்து தப்பிக்க முயன்றார். அப்போது செல்போனை பறிகொடுத்தவர் செல்போனை பறித்த நபரை மடக்கி பிடிக்க முயன்றார். இருப்பினும் அவர் பிடியிலிருந்து தப்பித்து இருசக்கர வாகனத்தில் தப்பி சென்றார். இந்த நிலையில் இது தொடர்பான வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் பொற்பந்தல் அருகே எடமச்சி கிராமத்தில் தாம்பரம் விமான நிலையத்திலிருந்து வந்த பயிற்சி ஹெலிகாப்டர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 2 மணி நேரத்திற்கு முன்பு தரையிறக்கப்பட்டது. இதில் கேப்டன் சஞ்சீப், நீரஜ் ஆகிய இருவர் ஹெலிகாப்டரில் பயிற்சிக்காக வந்தது தெரியவந்தது. அதைத் தொடர்ந்து ஹெலிகாப்டரை சரி செய்ய மற்றொரு ஹெலிகாப்டரில் 5 பேர் வந்து பழுதடைந்த ஹெலிகாப்டரை சரி செய்த நிலையில் 2 ஹெலிகாப்டர்களும் தனது இருப்பிடத்திற்கு கிளம்பியது. நெல்லை மத்திய மாவட்ட திமுக சார்பில் நடைபெற்ற பேச்சாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் அரசு பள்ளியில் படித்து மருத்துவக் கல்லூரிகளில் இடம் கிடைத்த 9 மாணவர்களுக்கு மருத்துவ உபகரணங்கள் வழங்கும் விழா ஆகியவை நெல்லை திமுக அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் கட்சி பேச்சாளர்களுக்கு நிதி உதவி ஆகியவை திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி வழங்கினார். தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் மத்தியில் உரையாற்றிய அவர், நெல்லை மாவட்டத்தில் அரசு பள்ளியில் படித்த 9 பேர் மருத்துவக் கல்லூரிகளில் சேர்ந்துள்ளனர் என்றும் தமிழ்நாட்டில் உள்ள கல்வி தரம் எந்த அளவுக்கு தரமாக உள்ளது என்பதை ஆளுநர் தெரிந்து கொண்டு பேச வேண்டும் என கருத்து கூறினார். வால்டாக் சாலையில் உள்ள சென்னை சென்ட்ரல் ரயில் நிலைய பார்சல் அலுவலகத்தில் டெல்லியிலிருந்து கொண்டுவரப்பட்ட 1500 கிலோ கெட்டுப்போன ஆட்டு இறைச்சியை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார், கடந்த சனிக்கிழமை தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் மூலம் டெல்லியிலிருந்து சென்னைக்கு கெட்டுப்போன இறைச்சி வந்துள்ளது. அதில் அனுப்புனர் பெறுநர் குறித்த எந்த விவரமும் இல்லை என்றும் ரயில்வே போலீசார் தான் இது தொடர்பாக கண்காணிக்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்தார். ரயில்வே வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்காங்களா? டூ அட்ரஸ் யார் வந்து பாக்குறா? இது எப்படி கேர்லெஸ்ஸா ரயில்வே இருக்கலாம்? இல்ல, நாங்க அது சொல்லி இருக்கிறோம். ப்ராப்பரா அட்ரஸ் மட்டும் பண்ணி அனுப்புங்க. நாங்க நாம்ஸ் பிரகாரம், FSSAI நாம்ஸ் பிரகாரம் யாராவது இந்த மாதிரி அனுப்புறாங்கன்னா அவங்க பேர், முகவரி, அவங்க ஃபோன் நம்பர், யாருக்கு அனுப்புறாங்க அவங்க பேர், முகவரி, நம்பர், இது எல்லாமே இருக்கணும். புக்கிங் அட்ரஸ் எல்லாமே லேபிளிங்காக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அது ரயில்வேஸ் கன்சிடர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி மீட் வந்து பெரிஷபிள் குட்ஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். கெட்டுப்போக குடிச்சு இது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகிறனால இது ப்ராப்பரான அட்ரஸ் இல்லாமல் இது மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்னு நாங்கள் அவங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறோம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதி டி. குன்னத்தூர் அம்மா கோவிலில் OPS அணியை சேர்ந்த தெற்கு ஒன்றிய செயலாளர் கொடிவயிறன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் பெண்கள் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் முன்னிலையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒற்றை செங்கலை காட்டி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு விளம்பரம் தேடினார் என்று கடுமையாக சாடியவர், மதுரை விமான நிலையம் செல்லும் வழியில் சுங்கச்சாவடியை ஆய்வு செய்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுப்பாரா என்று கேள்வி எழுப்பினார். இன்னைக்கு அறிவிக்கப்படாத முதலமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விமான நிலையம் செல்கிற போது அதுக்கு அருகாமையில் இருக்கிற கப்பலூர் சுங்கச்சாவடியினுடைய அந்த டோல்கேட் அகற்றுவதற்கு ஏதேனும் ஆய்வுகளை மேற்கொண்டு அதற்கான உத்தரவை வெளியிடுவதற்கு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுப்பாரா? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.